சட்டம் கால்நடை அறிவியல் படித்தவர்களுக்கு ஒன்றிய அரசில் வேலை என்கின்ற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ப்ராசிக்யூட்டர் தரப்புல ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் 12 இடங்கள் சொல்லியிருக்காங்க. பொது பிரிவினர்கள் 7, ஓபிசியில் 2, எஸ்சியில் 1, எஸ்டியில் 1, பொருளாதார பிற்படுத்தப்பட்டோரில் 1 காலி பணியிடங்கள் என 12 காலி பணியிடங்கள் நிரப்பப்படதா இருக்குது. இதற்கான சம்பளம் 7வது ஊதிய குழு விதிமுறைப்படி வழங்கப்படும்ங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 30க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பின் BL முடித்து 1 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது 5 வருட ஒருங்கிணைந்த சட்ட படிப்பின் படிப்புடன் கூடிய 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. வெட்டினரி ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் 10 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு அப்படிங்கிறத அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 10 காலி பணியிடங்களில் SC 1, ST 1, OBC 5, பொருளாதார பிற்படுத்தப்பட்டோர் 3 என ஆக மொத்தம் 10 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு. சேலரியை பொறுத்த வரைக்கும் 7வது ஊதிய குழு விதிகளின்படி வழங்கப்படும். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை 35க்குள் இருக்க வேண்டும் என்றும், குவாலிஃபிகேஷன் தகுதியை பொறுத்த வரைக்கும் கால்நடை அறிவியல் BVC பாடப்பிரிவில் இளநிலை பட்டம் பெற்று மாநில அல்லது தேசிய கால்நடை அறிவியல் கவுன்சிலில் படிப்பை பதிவு செய்திருக்க வேண்டும்ங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஜாப் பற்றின அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா www.upsconline என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த 2 பணிகளுக்கும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 31/10/2022.